குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஃபஸி மேத்தமேட்டிக்ஸ் பேப்பரில் ஃபஸி நம்பர் இது ரிலேட்டடாக உள்ள ஒரு தியரம் தான் பார்க்க போகிறோம். ஸோ தியரம் ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்னா, let a belongs to script f of r, then a is fuzzy number if and only if there exists closed interval a comma b such that a of x is equal to 1 when x belongs to closed interval a comma b and a of x is equal to l of x when x belongs to minus infinity comma a and a of x is equal to r of x when x belongs to b comma infinity, where L is a function from minus infinity comma a to 0 comma 1 is monotonic increasing continuous from the right such that L of x is equal to 0, and R is a function from b comma infinity to 0 comma 1 which is monotonic decreasing continuous from the left, and R of x is equal to 0 for x belongs to w2 comma infinity அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணணும். அதாவது if and only if கண்டிஷன் உள்ள ஒரு தியரம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, if and only ifங்கிறதுனால ஏங்கிறத நம்ம ஃபஸி நம்பர் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு a of x equal to l of xனா l மோனோட்டானிக் இன்க்ரீஸிங் அப்படின்னும் கண்டினியூவஸ் ஃப்ரம் ரைட் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு a of x is equal to r of x அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு எல்லுங்கிறது மோனோட்டானிக் டிக்ரீஸிங் அண்ட் கண்டினியூவஸ் ஃப்ரம் லெஃப்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு பார்ட்டு. ஸோ இன்னொரு பார்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், a of x equal to l of x எப்போன்னா l மோனோட்டானிக் இன்க்ரீஸிங் அண்ட் கண்டினியூவஸ் ஃப்ரம் ரைட் அப்படின்னும் a of x is equal to r of x அப்படின்ட்டு, வேறு ஆறுங்கிறது மோனோட்டானிக் டிக்ரீஸிங் அண்ட் கண்டினியூவஸ் ஃப்ரம் லெஃப்ட் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கிட்டு ஏயை நம்ம ஃபஸி நம்பர் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸி நம்பர் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது அந்த 3 ப்ராப்பர்ட்டிஸை டெஃபினிஷன் படி சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இப்போ ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கணும்னா, ஏவை ஃபஸி நம்பர் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கணும். ஏ ஃபஸி நம்பராக இருந்தால் ஃபஸி நம்பரோட டெஃபனிஷனில் செகண்ட் ப்ராப்பர்ட்டி படி என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, ஆல்ஃபா கட் ஆஃப் ஏவை நம்ம ஒரு க்ளோஸ்டு இன்டர்வல் அப்படின்ட்டு சொல்ல முடியும், வேர் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு க்ளோஸ்டு இன்டர்வல் 0,1. ஓகேவா? அப்போ ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ க்ளோஸ்டு இன்டர்வலாக இருந்தது, வேறு ஆல்ஃபா பிலாங்ஸ் டு க்ளோஸ்டு இன்டர்வல் 0,1னா அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, 1 கட் ஆஃப் ஏவும் க்ளோஸ்டு அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ 1 கட் ஆஃப் ஏ க்ளோஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா, தென் தேர் எக்ஸிஸ்ட் 2 numbers a, b such that 1 cut of a is equal to closed interval a, b அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ இது ஏன் எழுதுகிறோன்னா, 1 cut of aங்கிறது ஒரு நார்மல், ஏன்னா ஏவை நம்ம ஃபஸி நம்பர் அப்படின்ட்டு அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம். தேர்ஃபோர் 1 cut of a நார்மல். அப்போ 1 cut of aவை நம்ம க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் a, b அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடச்சிரும்னா, a of x is equal to 1 when x belongs to closed interval a, b அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா, டேக் a of x is equal to l of x அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். a of x equal to l of x எப்போ எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, x belongs to minus infinity comma a அப்படிங்கிற சமயத்தில் a of x நம்ம l of x அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லை மோனோட்டானிக்கலி இன்க்ரீஸிங் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கிட்டு எல் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எல் ஆஃப் ஒய் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்படி ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா எல்லை மோனோட்டானிக்கலி இன்க்ரீஸிங் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இப்போது லெட் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒய், ஒய் லெஸ் தேன் ஏ அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஏ ஃபஸி நம்பர் அப்படின்ட்டு நம்ம அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம். எந்த ஒரு ஃபஸி நம்பருமே கான்வெக்ஸ் செட்டாக இருக்கும் அப்படிங்கிறத அதனோட நோட்டில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, கான்வெக்ஸ் செட்டோட கண்டிஷனை இந்த ஏ சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ கான்வெக்ஸ் செட்டுன்னா என்னது, அது ஏற்கனவே ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரு தியரம் தெரியும் பார்த்தோம்ல, a into lambda x1
plus 1 minus lambda into x2 is greater than or equal to minimum of a of x1 comma a of x2. இதுதான் வந்து கான்வெக்ஸ் ஃபஸி செட்டுக்கு ஒரு தியரமாக வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா x1க்கு பதிலாக x அப்படின்னும் x2க்கு பதிலாக a அப்படின்னும் எடுத்துக்கலாம். அப்போ a of lambda x ப்ளஸ் 1 minus lambda into a அப்படின்ட்டு எழுதணும் அப்படின்னா then this is greater than or equal to minimum of a of x comma a of a அப்படின்ட்டு எழுத முடியுமா? ஸோ a of இந்த lambda x plus 1 minus lambda into aன்னு இருக்குல்ல, ஸோ this is nothing but ப்ராக்கெட்டில் உள்ளது தான் வந்து நம்ம y அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். அப்போ a of y அப்படின்ட்டு எழுதிக்கலாம். this is greater than or equal to, ஸோ இப்போ இதில் x ஏவை விட சின்னதா, அப்போ இதில் வந்து எது சின்னதாக இருக்குன்னா எக்ஸ் ஏவை விட சின்னதுங்கிறதுனால அப்போ a of x தான் வந்து மினிமமாக இருக்கும். அப்போ a of y is greater than or equal to a of x அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்போ a of xக்கு பதிலாக l of xன்னு போட்டுக்கலாமா இதிலிருந்து? அப்போ a of yக்கு பதிலாகவும் நம்ம l of y அப்படின்ட்டு போட முடியும். அப்போ l of y is greater than or equal to l of x அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ நம்ம என்ன எடுத்தோம்? x less than yன்னு எடுத்தோம். l of x less than or equal to l of y அப்படின்ட்டு கிடச்சிருச்சா? ஸோ நம்ம எப்படி எழுதிடலாம் அப்படின்னா x less than yன்னு less than or equal to yன்னு எடுத்தோம். நமக்கு l of x less than or equal to l of y அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. அதனால l வந்து என்னன்னு சொல்லிடலாம்னா மோனோட்டோனிக்கலி இன்க்ரீஸிங் அப்படின்ட்டு வந்து சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா l வந்து கண்டினியூவஸ் ஃப்ரம் ரைட் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். நம்ம கான்ட்ரடிக்டரியாக ப்ரூவ் பண்ண போகிறோம். சப்போஸ் L இஸ் நாட் கண்டினியூவஸ் ஃப்ரம் ரைட் அப்படின்ட்டு எடுக்க போகிறோம். ஸோ அப்படி கண்டினியூவஸாக இல்லை அப்படின்னா தென் தேர் எக்ஸிஸ்ட் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் xnங்கிற சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நாட் கண்டினியூவஸுங்கிறதுனால xn இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு x0. அது கண்டினியூவஸாக இருக்கும், பட் ரைட்லேருந்து கண்டினியூவஸாக இருக்காது. ஓகேவா? ஸோ xn greater than or equal to x0 and limit n tends to infinity xn equal to x0 அப்படின்ட்டு எழுதிக்க போகிறோம். ஸோ அது வந்து கண்டினியூவஸ் அப்படிங்கிறதுனால இது எழுதிக்கலாம். கண்டினியூஸ் ஃப்ரம் த ரைட் கிடையாது அப்படிங்கிறதுனால greater than or equal to அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கலாம். அப்போ xn greater than or equal to x0 such that limit n tends to infinity xn is equal to x0 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். Now x0 belongs to alpha cut of a. ஸோ x0 belongs to alpha cut of a அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கணும்னா a of x0 is greater than or equal to alpha அப்படின்ட்டு கிடைக்கணும். ஓகேவா? பட் லிமிட் n tends to infinity l of xn இதை பார்ப்போம். பட் l of xக்கு பதிலாக a of x அப்படின்னு தானே நம்ம அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இந்த l of xnக்கு பதிலாக a of xn ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ a of xnக்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறோம். இந்த வேல்யூவை வந்து சம் ஆல்ஃபா அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்னா இந்த ஆல்ஃபா வந்து கிரேட்டர் தேன் சம் l of x0 அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஏன்னா ஆல்ஃபா பிலாங்ஸ் டு 0,1 அப்படிங்கிற இந்த இன்டர்வல்லு. ஆனால் l of x0ஓட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0. ஏன்னா நம்ம என்ன எடுத்துருக்குறோன்னா x0 பிலாங்ஸ் டு -infinity, a அப்படின்ட்டு எடுத்துருக்குறோம். ஸோ அப்போ இந்த இன்டர்வலை பொறுத்தவரையில் l of x0ஓட வேல்யூ வந்து 0 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். பட்டு அதனால l of x0 தான் வந்து சின்னதாக இருக்கும் ஆல்ஃபாவை விட. ஏன்னா ஆல்ஃபா பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1. ஓகேவா? அப்போது a of xn வந்து
நம்ம வந்து சம் ஆல்ஃபா அப்படின்ட்டு எடுக்க போகிறோம். ஆல்ஃபா இஸ் கிரேட்டர் தேன் எல் ஆஃப் எக்ஸ் நாட் அப்படின்ட்டு சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த இன்டர்வலை பொறுத்தவரையில் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். அப்போ நமக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எல் ஆஃப் எக்ஸ்என்னோட ஆன்சர் வந்து கிரேட்டர் தேன் ஏ ஆஃப் எக்ஸ்என் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்குது. ஏ ஆஃப் எக்ஸ் நாட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்குது. ஓகேவா? பட் சாரி எல் ஆஃப் எக்ஸ் நாட் அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. பட் எல் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் எக்ஸ் அப்படின்ட்டு தெரியுங்கிறதுனால இதை வந்து நம்ம ஏ ஆஃப் எக்ஸ் நாட் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ நமக்கு நான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி என்னது பார்த்தோம்? எல் ஆஃப் எக்ஸ்என் பார்த்தோம். இதை வந்து ஏ ஆஃப் எக்ஸ்என் அப்படின்ட்டு எழுதணும். இதை ஆல்ஃபா அப்படின்ட்டு வச்சுக்கிட்டோம். இது கிரேட்டர் தேன் எல் ஆஃப் எக்ஸ்என் அப்படின்ட்டு சொன்னோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் எக்ஸ்என்னு எழுதிக்கலான்னு சொல்லியாச்சு. அப்போ நமக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா ஏ ஆஃப் எக்ஸ்என் லெஸ் தேன் ஆல்ஃபா அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. அப்போ ஆல்ஃபா கிரேட்டர் தேன் ஏ ஆஃப் எக்ஸ்என்னு கிடச்சிருக்குது. தட் இஸ் என்ன சொல்லலாம்னா ஏ ஆஃப் எக்ஸ்என் லெஸ் தேன் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன். ஏன்? முதல்லையே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா எக்ஸ் நாட்டுங்கிறது பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ அப்படிங்கிறதுனால ஏ ஆஃப் எக்ஸ் நாட் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்ட்டு இருக்கணும். ஓகேவா? இது எல்லாமே 0. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு இருக்கணும். ஆனால் நமக்கு எப்படி கிடச்சிருக்குன்னா லெஸ் தென் ஆல்ஃபான்னு கிடச்சிருக்குது. இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன். ஸோ எதனால் இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் கண்டினியூஸ் ஃப்ரம் த ரைட் அப்படின்ட்டு எடுத்ததுனால இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு. அப்போ கண்டிப்பாக எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லுங்கிறது வந்து கண்டினியூவஸ் ஃப்ரம் ரைட் அப்படின்னு தான் வந்து இருக்க முடியும். ஓகேவா? ஸோ சிமிலர்லி நம்ம ஏ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எக்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் என்ன ப்ரூவ் பண்ண முடியும்னா ஆறுங்கிறது வந்து ஒரு மோனோடானிக்கலி டிக்ரீசிங் அண்ட் கண்டினியூவஸ் ஃப்ரம் லெஃப்ட் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து நமக்கு ஒரு பார்ட்டு ப்ரூவ் ஆகும். அதாவது ஏவை வந்து நம்ம ஃபஸி நம்பர் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு எல்லுங்கிறது வந்து மோனோடானிக்கலி இன்க்ரீசிங் அண்ட் கண்டினியூஸ் ஃப்ரம் ரைட்டுன்னு சொல்லிட்டோம். ஆறுங்கிறது வந்து மோனோடானிக்கலி டிக்ரீசிங் அண்ட் கண்டினியூஸ் ஃப்ரம் த லெஃப்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டோம். ஸோ இப்போ கான்வர்ஸ் பார்ட்டில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஏ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கிடைக்கும், எல் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும், ஆர் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். எப்போனா அந்த அதனோட இன்டர்வல் அப்படி இருந்தது அப்படின்னா அது மாதிரி எல்லுங்கிறது வந்து மோனோடானிக்கலி இன்க்ரீசிங் அண்ட் கண்டினியூவஸ் ஃப்ரம் ரைட் அப்படின்னும் ஆறுங்கிறது வந்து மோனோடானிக்கலி டிக்ரீசிங் அண்ட் கண்டினியூவஸ் ஃப்ரம் லெஃப்ட் அப்படின்னும் வந்து எடுத்துக்கலாம். அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஏ வந்து ஃபஸி நம்பர் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஏ இஸ் ஃபஸி நம்பர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு டெஃபனிஷன் படி என்ன சொன்னால் போதும்னா ஏக்கு வந்து ஒரு நார்மல் ஃபஸி செட் வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்லணும். ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி படி ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ மஸ்ட் பி வந்து ஒரு க்ளோஸ்டு இன்டர்வல் அப்படிங்கிறத வந்து சொல்லணும். மூணாவது வந்து என்னதுன்னா சப்போர்ட் ஆஃப் ஏ வந்து பவுண்டட் அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஸோ இது மூணுத்தையும் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா ஏவை வந்து நம்ம ஃபஸி நம்பர் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா சின்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணலாம் ரெண்டாவது கண்டிஷனை. ஓகேவா? ஏன்னா கிளியராகவே வந்து அது மிச்ச 2 கண்டிஷன்ஸையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஸோ கான்வர்ஸ்லி இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெஃபனிஷன் நம்ம எடுத்துருக்குறோம்ல ஏ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 எப்போ கிடைக்கும், எல் ஆஃப் எக்ஸ் எப்போ கிடைக்கும், ஆர் ஆஃப் எக்ஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்ட்டு எடுத்தோமா. ஸோ இதை வச்சே நம்ம என்ன சொல்லிட முடியும் அப்படின்னா ஏ வந்து
நார்மல் ஃபஸி செட் அப்படிங்கிறத வந்து சொல்லிட முடியும். ஏன்னா a of x is equal to 1 when x belongs to closed interval a, b அப்படின்ட்டு இருக்குல்ல. ஸோ இதை வச்சே வந்து ஏவை வந்து நார்மல் ஃபஸி செட் அப்படின்ட்டு சொல்ல முடியும். அண்டு அதனால நம்ம என்ன சொல்லிட முடியும் அப்படின்னா சப்போர்ட் ஆஃப் ஏவை வந்து நம்ம பவுண்டட் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனும் தேர்டு கண்டிஷனும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ரெண்டாவது கண்டிஷனை மட்டும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் என்னதுன்னா வந்து ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ மஸ்ட் பி ஏ க்ளோஸ்டு இன்டர்வல் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா கட் ஆஃப் ஏவை வந்து க்ளோஸ்டு இன்டர்வல் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏவை வந்து நம்ம எக்ஸ் ஆல்ஃபா கமா ஒய் ஆல்ஃபா அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். வேறு எக்ஸ் ஆல்ஃபாங்கிறது என்னது அப்படின்னா இட் இஸ் த இன்ஃபிமம் ஆஃப் ஆல் எக்ஸ் such that L of x is greater than or equal to alpha and x less than a. ஓகேவா? x ஆல்ஃபாங்கிறது வந்து இன்ஃபிமம் ஆஃப் ஆல் எக்ஸ் such that L of x is greater than or equal to alpha and x less than a. Similarly y ஆல்ஃபாங்கிறது என்னது அப்படின்னா it is the supremum of all x such that r of x is greater than or equal to alpha and x less than b அப்படிங்கிற மாதிரி எக்ஸ் ஆல்ஃபா ஒய் ஆல்ஃபாவை எடுத்துக்கிட்டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏவை வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா கமா ஒய் ஆல்ஃபா அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு let x நாட் பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். x நாட் பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ அப்படின்னா தென் a ஆஃப் x நாட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். சப்போஸ் இஃப் x நாட் லெஸ் தேன் a அப்படின்ட்டு எடுப்போம். x நாட் லெஸ் தேன் ஏன்னா நம்ம என்ன சொல்ல முடியும்னா L ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஏ ஆஃப் எக்ஸ் நாட் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா ஏ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ ஏ ஆஃப் எக்ஸ் நாட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபாங்கிறதுனால திஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். அப்போது எல் ஆஃப் எக்ஸ் நாட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்ட்டு கிடச்சிருச்சா? அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா எக்ஸ் நாட் belongs to set of all x such that L of x greater than or equal to alpha and x less than a. இந்த இன்டர்வல்ல வந்து x நாட் வந்து கண்டிப்பாக இருக்குமா? ஏன்னா x நாட் greater than or equal to alpha, L of x greater than or equal to alphaன்னு சாட்டிஸ்ஃபை பண்ணுற எல்லா எக்ஸுமே வந்து இந்த இன்டர்வல்ல வந்துடும். அப்போ x நாட் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த செட்டில் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கும் அப்படின்னா தென் நம்ம எக்ஸ் நாட்டை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா எக்ஸ் நாட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இன்ஃபிமம் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எல் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா அண்ட் எக்ஸ் லெஸ் தேன் ஏ அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ அதாவது எக்ஸ் நாட்டுங்கிறது வந்து இந்த செட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னா இந்த செட்டுக்கு நம்ம இன்ஃபிமம் எடுத்தோன்னா அது எக்ஸ் நாட் தான் வந்து கண்டிப்பாக பெருசாக இருக்கும்னு சொல்ல முடியும். ஏன்னா இன்ஃபிமம்ங்கிறது வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ, இந்த செட்டுக்குள்ளே கண்டிப்பாக எக்ஸ் நாட் இருக்குங்கிறத வந்து சொல்லியாச்சு. அப்போ அந்த செட்டுக்கு எல்லாம் இன்ஃபிமம் எடுத்தால் அந்த இன்ஃபிமம் எடுக்கிற செட்டு தான் கண்டிப்பாக சின்னதாக இருக்கும், எக்ஸ் நாட்டுங்கிறது வந்து பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். பட் திஸ் செட் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஆல்ஃபா. இதை தான் வந்து நம்ம என்னென்னு செஞ்சுருந்தோம்னா முதல்ல எக்ஸ் ஆல்ஃபா அப்படின்ட்டு வச்சுருந்தோம். தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லிட முடியும் அப்படின்னா எக்ஸ் நாட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறத வந்து சொல்லிட முடியும். ஓகேவா? சிமிலர்லி இஃப் ஒய் நாட் இஃப் எக்ஸ் நாட் லெஸ் தேன் பி அப்படின்ட்டு எடுத்தோம் அப்படின்னா தென் நம்மளால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா எக்ஸ் நாட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒய் ஆல்ஃபா அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஸோ எக்ஸ் நாட் கிரேட்டர் தேன் ஏன்னா எக்ஸ் நாட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஆல்ஃபா அப்படின்ட்டு சொல்லியாச்சு. எக்ஸ் நாட் வந்து பியை விட சின்னதாக இருந்தால் அப்போ எக்ஸ் நாட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒய் ஆல்ஃபா அப்படின்ட்டு சொல்லிட்டோம். தேர்ஃபோர் இதுலேருந்து நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது எக்ஸ் நாட் இது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு தானே கிடச்சிது. அப்போ எக்ஸ் நாட் வந்து எக்ஸ் ஆல்ஃபாவை விட பெருசு, ஒய் ஆல்ஃபாவை விட சின்னது அப்படின்னா அப்போ எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா கமா ஒய் ஆல்ஃபா அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்தோன்னா எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ அப்படின்ட்டு எடுத்தோம். இப்போ எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு எக்ஸ் ஆல்ஃபா கமா ஒய் ஆல்ஃபா அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. ஸோ அப்போ என்ன சொல்லிடலாம் அப்படின்னா வந்து ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா கமா ஒய் ஆல்ஃபா அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம்.
ஸோ நம்ம என்ன செஞ்சால் போதும்னா அதனோட ரிவர்ஸ் இன்க்ளூஷனை மட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும், நமக்கு வந்து ப்ரூஃப் வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ரிவர்ஸ் இன்க்ளூஷனை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா பை டெஃபனிஷன் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா. எக்ஸ் ஆல்ஃபாவோட டெஃபனிஷன் என்னது? இன்ஃபிமம் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எல் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா வித் எக்ஸ் லெஸ் தேன் ஏ. எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஏவா? லெஸ் தேன் ஏ. இதுதானே வந்து டெஃபினேஷன் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா. ஸோ டெஃபினேஷன் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா படி தேர் எக்ஸிஸ்ட் எ சீக்வன்ஸ் எக்ஸ்என் இந்த இன் எதில் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எல் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா. இதில் எக்ஸ்என் அப்படிங்கிற சீக்வன்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் சச் தட் என்ன சொல்லலாம் அப்படின்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி xn இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆல்ஃபா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஆனால் எல் வந்து கண்டினியூஸ் ஃப்ரம் ரைட் அப்படின்ட்டு நமக்கு தெரியுமா? அதானே அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ எல் வந்து கண்டினியூஸ் ஃப்ரம் ரைட் அப்படிங்கிறதுனால எல் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபாவை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் ஆல்ஃபாவுக்கு பதிலாக இந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி xn அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இது என்ன எல்லை உள்ளே ஆட் பண்ணோம் அப்படின்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எல் ஆஃப் xn அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா ஸோ திஸ் இஸ் இதுக்கு பதிலாக என்ன சொல்ல முடியும்னா திஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஏன்னா நம்ம என்ன சொல்லிட்டோம் இங்கேயே பை டெஃபினிஷன் படி தேர் எக்ஸிஸ்ட் அ சீக்வன்ஸ் xn such that எல் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு சொல்லிட்டோமா? ஸோ அப்போ இந்த லைன்லேருந்து நம்ம என்ன சொல்லிட முடியும்னா எல் ஆஃப் எக்ஸ் லிமிட் எல் ஆஃப் எக்ஸ்என் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா எல் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. பட் எல் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபாவும் ஏ ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபாவும் சேம். எல் ஆஃப் எக்ஸும் ஏ ஆஃப் எக்ஸும் சேமுங்கிறதுனால ஏ ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. தேர்ஃபோர் எக்ஸ் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். சிமிலர்லி நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா வந்து ஒய் ஆல்ஃபாவும் பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஸோ அப்போ எக்ஸ் ஆல்ஃபாவும் ஆல்ஃபா கட் ஆஃப் ஏல இருக்குது, ஒய் ஆல்ஃபாவும் ஆல்ஃபா கட் ஆஃப் ஏல இருக்குது அப்படின்னா இப்போ எக்ஸ் ஆல்ஃபா கமா ஒய் ஆல்ஃபாவை வந்து கண்டிப்பாக சப்செட் ஆஃப் ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ தான் இருக்க முடியும். நம்ம ஏற்கனவே வந்து ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா கமா ஒய் ஆல்ஃபா அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இதை கம்பைன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ இஸ் த க்ளோஸ்டு இன்டர்வல் எக்ஸ் ஆல்ஃபா கமா ஒய் ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா டெஃபனிஷன் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் அப்படி அதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா ஏவை வந்து நம்ம நார்மல் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ ஏ வந்து நார்மலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து சப்போர்ட் ஆஃப் ஏ வந்து பவுண்டடாக தான் வந்து இருக்கும். நவ் என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ இஸ் த க்ளோஸ்ட் இன்டர்வல் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இந்த 3 கண்டிஷனையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா ஏ இஸ் ஃபஸி நம்பர் அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ கான்வர்ஸ் பாட்டுமே வந்து முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இதை வந்து இன்னொரு தடவை ரீஆர்கனைஸ் பண்ணி சொல்லணுன்னா தியரம் ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலாக என்னதுன்னா ஏங்கிறது வந்து ஃபஸி நம்பராக இருந்துச்சு அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ ஆஃப் எக்ஸை வந்து நம்ம 1 எல் ஆஃப் எக்ஸ் ஆர் ஆஃப் எக்ஸ் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். வேர் எல்லுங்கிறது வந்து மோனோட்டானிக்கலி இன்க்ரீஸிங் அண்டு கண்டினியூஸ் ஃப்ரம் ரைட் அப்படின்னும் ஆருங்கிறது வந்து மோனோட்டானிக்கலி டிக்ரீஸிங் அண்டு கண்டினியூஸ் ஃப்ரம் லெஃப்ட் அப்படின்னும் வந்து சொல்லணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூஃபில் என்ன செய்வோம் அப்படின்னா ஏவை வந்து ஃபஸி நம்பர் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு என்ன ப்ரூவ் பண்ணியிருப்போம்னா வந்து ஏ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ கமா பி அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு ஏ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் ஆஃப் எக்ஸ் அப்படின்ட்டு எடுத்திருப்போம். ஏ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டு எக்ஸ் லெஸ் தேன் ஒய் இம்ப்ளை எல் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எல் ஆஃப் ஒய் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவோம். இதை வச்சுக்கிட்டு இதை மோனோட்டானிக்கலி இன்க்ரீஸிங் அப்படின்ட்டு சொல்லிடலாம்.
ஸோ நெக்ஸ்ட் இது கண்டினியூஸ் ஃப்ரம் ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு எல் வந்து நாட் கண்டினியூவஸ் அப்படின்ட்டு எடுப்போம். ஸோ நாட் கண்டினியூவஸ்னு எடுத்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ அப்படிங்கிறதுனால ஏ ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்ட்டு கிடைக்கணும். பட் நாட் கண்டினியூவஸ்னு எடுத்தால் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா வந்து ஏ ஆஃப் எக்ஸ் நாட்டுங்கிறது வந்து லெஸ் தேன் ஆல்ஃபா அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன். அதனால எல் வந்து கண்டினியூஸ் ஃப்ரம் த ரைட் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ சிமிலர்லி ஏ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டு ஆர் வந்து மோனோட்டானிக்கலி டிக்ரீசிங் அப்படின்னும் கண்டினியூஸ் ஃப்ரம் த லெஃப்ட் அப்படின்னும் வந்து சொல்லியிருப்போம். ஸோ இதனால் இதை வச்சுக்கிட்டு இந்த ஒரு பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ கான்வர்ஸ் பார்ட்டுக்கு எப்பவும் போல தான் அந்த ஏ ஆஃப் எக்ஸ் டெஃபனிஷனை எழுதிக்கிட்டு எல்லும் ஆரையும் பற்றி சொல்லிக்கிட்டு டு ப்ரூவ் என்னது அப்படின்னா வந்து ஏவை வந்து ஃபஸி நம்பர் அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ ஃபஸி நம்பரோட டெஃபனிஷன் படி ஏங்கிறது வந்து நார்மல் அப்படிங்கிறத வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ மஸ்ட் பி ஒரு க்ளோஸ்டு இன்டர்வல் அப்படிங்கிறத வந்து சொல்லணும். மூணாவது என்னது அப்படின்னா சப்போர்ட் ஆஃப் ஏவை வந்து நம்ம பவுண்டட் அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ இது மூணுத்தையும் ப்ரூவ் பண்ணணும். ஆனால் ஏ ஆஃப் எக்ஸோட டெஃபனிஷன் படி நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா ஏவை வந்து நார்மல் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ ஏ நார்மலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சப்போர்ட் ஆஃப் ஏவும் வந்து பவுண்டடாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிடலாம். ஸோ இது ரெண்டும் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ க்ளோஸ்டு இன்டர்வல் ஆல்ஃபா கட் ஆஃப் ஏவை வந்து க்ளோஸ்டு இன்டர்வல் அப்படின்ட்டு மட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா கட் ஆஃப் ஏவை வந்து க்ளோஸ்டு இன்டர்வல் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏவை வந்து நம்ம எக்ஸ் ஆல்ஃபா கமா ஒய் ஆல்ஃபா அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். வேறு எக்ஸ் ஆல்ஃபாங்கிறது என்னது அப்படின்னா இன்ஃபிமம் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எல் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா அண்ட் ஒய் ஆல்ஃபாவை வந்து சுப்ரீமம் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் ஆர் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? எடுத்துக்கிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா கமா ஒய் ஆல்ஃபா அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆல்ஃபா கமா ஒய் ஆல்ஃபா இஸ் சப்செட் ஆஃப் ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ இதை ப்ரூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஈக்குவாலிட்டி வந்து கிடச்சிரும். அப்போ ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து ஏ வந்து நார்மல், அது மாதிரி ஜீரோ சப்போர்ட் ஆஃப் ஏ வந்து பவுண்டட் அப்படின்ட்டு சொல்லிட்டோம். ஸோ ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நம்ம ஏவை வந்து ஃபஸி நம்பர் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் தியரம். ஸோ இதை வந்து பாருங்கள். இந்த ஒரு தியரம் இன்றைக்கி கிளாஸில் பார்ப்போம்.